Hi friends, welcome to Investments with Saran. மார்க்கெட்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் அதுல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னா இன்னும் இது போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு எண்டிங்கே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற நிலைமையில இருக்கு. இப்போ லாஸ்ட் 9 டேஸாக வந்து மார்க்கெட்ல செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் அதோட ப்ரீவியஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணி இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்கு. அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் பேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னும் லார்ஜ் கேப் நிஃப்டி 50 வந்து பேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸை வச்சு அதை தூக்கி வச்சுருக்காங்க. பட் நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் 40% வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் பாதி வந்து மோர் தென் 20% கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டஃபஸ்ட் டைமில் ஏன் இப்படி மார்க்கெட் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பல டைம் பார்த்துருக்கோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் திங் வந்து எஃப்ஐஐ செல் பண்ணுறது, ட்ரம்ப்போட டேரிஃப், அப்புறம் கார்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜ் இல்லை லோவாக தான் வந்திருக்கு. பெருசாக வந்து பாசிட்டிவாக வரல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஓவர் வேல்யூவில் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே அடித்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் மந்த்ஸில் வந்து மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா உடனே உங்களுக்கு ஃபுல்லாக ரிக்கவர் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிக்கவர் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து டிஐஐ வந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து எஸ்ஐபி போடுறதுனால டிஐஐ வந்து மேண்டட்ரியாக சர்டன் பர்சன்டேஜ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். எஸ்ஐபி மூலிமா அவங்களுக்கு வர ஃபண்டை வச்சு டிஐஐ வந்து எஃப்ஐஐ வெளியில் போக இவங்க டிஐஐ உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் டக்குன்னு ஒரேடியாக விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருக்கு. பட் இது எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் டிஐஐ வந்து வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போது மார்க்கெட் ஒரு பயங்கர கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் லோ பாயிண்ட். அதுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கம் பேக் டு நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்கில் ஆல்மோஸ்ட் 25 ஸ்டாக் வந்து 20% மேலே கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ள டேட்டா நம்ம பார்ப்போம். ஆனால் நிஃப்டியோட ஓவரால் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோட கரெக்ஷன் வந்து வெறும் 13% தான் இருக்குது. அதுக்கு ஏன்னா நிஃப்டியோட வேல்யூ வந்து ரொம்ப கரெக்ட் ஆகலை. 52 ஹை வந்து 26,277 இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 22,900 to 23,500 அந்த ரேஞ்சில் வந்து ஃபியூ டேஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து நிஃப்டி 50ல் பெருசாக வந்து கரெக்ஷன் இல்லை அப்படின்னு காட்டினா கூட அதில் உள்ள 50 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 25 ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ லிஸ்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த 3 ஸ்டாக் வந்து 40% மேலே கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு 9 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30லேருந்து 38% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 20லேருந்து 28%, 30%க்குள்ளே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து 10லேருந்து 20%க்குள்ளே கரெக்டாக இருக்குது. லிமிட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 ஸ்டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு லெஸ் தென் 10% கரெக்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல் இருக்கிற 40 ஸ்டாக்ஸ் 10%லேருந்து 40% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்டிங்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கு எஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா லம்சமாக ஒரே இடத்துல போய் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் ரிஸ்க் தான் ஆகும். ஏன்னா இதுக்கு லோ பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் எதுன்னு இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் மேலே போகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சரி சரண், இப்போ வந்து நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கேன், இப்போ நான் வெளியில் வரலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து தான். பட் உங்களுக்கு இமீடியட்டாக கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கால் நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் கீழே இருக்கிற டைமில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் க்ரீனாக இருந்தாவே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட்டான ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இதோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்லாம் கரெக்ட் ஆகி பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு இன்னும் இதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணுறதுனா செல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுச்சுவேஷன் இருக்குது, நான் இங்கே செல் பண்ணிட்டு வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட கால். எந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை செல் பண்ணுறதாலும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட க்ரோத் எப்படி இருக்கும், உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பையோ செல்லோ பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிஃப்டி 50 பேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.